இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/9/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு காலையில் கொடுத்த நம்பர் வந்து ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா போர்டு வந்து நமக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 0க்கு 4ன்னு எதிர்பார்த்தோம். அது மாதிரி அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பர் பேசிக்காக வருங்க, வரக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 0க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 1 மணி ரிசல்ட்டை 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் 4 நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் இது. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பி போர்டில் மட்டும் எதிர்பார்த்தோம். அது பி போர்டில் நமக்கு அழகாக கிடச்சிது 8 மணி ஷோவில் சூப்பராக. அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். என்ன நம்பர் அடித்தாங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு என்ன நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க முடியும். இதில் வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அடித்தாங்கன்னா 69/060 சரிங்களா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அதே மாதிரி 43/814. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 140/999. இதுதான் நமக்கு பேசிக்காக அடிச்சிருக்காங்க. இந்த நம்பரை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சேனலை ப்ரமோட் பண்ணுமே தவிர மற்றபடி ப்ரமோட்டே பண்ண மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அதனால் வந்து மக்களுக்கு யூஸ் ஆகணும், நல்ல விஷயம் நல்லதுக்காக ஒரு சேனலை ப்ரமோட் பண்ணுறோன்னா அது வேறு பிரச்சனை. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய லாபத்துக்காக நாம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய யாருடைய சேனலும் நம்ம ப்ரமோட் பண்ண மாட்டோம் சரிங்களா. தனிப்பட்ட முறையில் இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, நிறைய குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த சேனலை ப்ரமோட் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம பண்ணுறோம். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுவோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் யாராவது ஒரு குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக தான் இது இருக்க போகுது. அதில் மாற்றமே இல்லை சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்களுங்க அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 11/8/2024 இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 060 அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி 099 நம்பர் நமக்கு 2 நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6-0-9-0 இந்த மெத்தட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் 1 மணி ரிசல்ட்டில் என்னம்மா நம்பர்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போர்டு வந்து 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 0க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் 0க்கு 5ங்கிற நம்பர் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா. வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் இருக்கும் சரிங்களா. அது மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு கணக்கு பேசிக்காக வருதாங்கிறதையும் பாருங்கள். 0க்கு 5ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம், மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் 2ஆம் நம்பர். ஏன்னா 0க்கு 2 0க்கு 5ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். எதனால் அது 2 நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு 9 0 வந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய நம்பர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு 5ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் வந்து 2ஆம் நம்பர் பேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள், எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணுன்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. இருந்து எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர். ஏன்னா 9க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பர். அந்த மாதிரி ஏதாவது 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் செட் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். இருந்த எடுத்துங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. வராத நம்பர் நான் கொடுக்கவே மாட்டேன். கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுப்போம் சரிங்களா. உங்களுக்கு எது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும். பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 1ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 1ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ஆட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரிங்களா. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவலில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அதனால தான் கொடுக்குறேன் சரிங்க. அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு 9ஆம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் 8ஆம் நம்பர். ஏன்னா 8ஆம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9க்கு 8ங்கிற நம்பர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வரணும். ஏன்னா ஒரு நம்பர் தெளிங்க பாருங்கள். 9க்கு 3ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 9க்கு 3ன்னு கொடுத்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு 9ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொடுப்பாங்க. 8ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நம்பர் வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வரும், இல்லைன்னா வராது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 51 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே சேம் டைம் வந்து நமக்கு எப்படி வருதுன்னா 28 இந்த நம்பர் இதுக்குள்ளே தான் ஒன்று மேட்ச் ஆகுது. ஒன்று அடித்தாங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கும் 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு 1ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக 0 அடிச்சிருக்காங்க இல்லையா. 1ஆம் நம்பருக்கு 0, 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. கண்டிப்பாக அது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் எனக்கு தெரிஞ்சு
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நமக்கு அதே தான். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வந்து 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரும் 9ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி போர்டு கணக்கு, போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த ட்ராவில் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு 9க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது 9க்கு 6ங்கிறது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பரு நம்ம என்ன கொடுக்குற மேலே வந்து பார்த்திங்கன்னா 814 கொடுக்குறாங்க, நான் 516 கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல் போர்டு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரீங்க அப்படின்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர். சரிங்களா, எனக்கு டிஎல்ல கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான சான்ஸ், ஏன்னா 9ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வரும். அது 0க்கு 2ன்னு வந்தாலும் சரி, 9க்கு 2ன்னு வந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக வந்துடும். அதனால தான் நம்ம 2ஆம் நம்பரே சேர்த்து கொடுக்குறோம். 2ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா 0 வந்துச்சுனாலே மேக்ஸிமம் வந்து 0க்கு 2, 0க்கு வந்து, ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கணக்கே அப்படி தான் ஆடுறாங்க. 0க்கு 1ன்னு வராங்க, அதே மாதிரி 0க்கு 2ன்னு வராங்க, 0க்கு 7ன்னு வருது. இதே மாதிரி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் நமக்கு இந்த ட்ராவும் நம்ம மேட்ச் ஆகுது. நமக்கு என்ன வந்துருக்கு பாருங்கள், 0க்கு 8ன்னு வந்திருக்கா, 0க்கு 4ன்னு வந்திருக்கா. சரிங்களா, அதே சேம் நம்பரை தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 2ஆம் நம்பர் வரணும். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, ஏன்னா 0க்கு 7ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் ஆகிருக்கு. அந்த மாதிரி கணக்கு வைக்கும்போது 0க்கு 7ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல செட் ஆகுது. உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம கணக்கு வருதான்னு பாருங்கள். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம் இல்லையா, 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 8ஆம் நம்பரும் நம்ம இங்கே மிஸ் பண்ண முடியாத நம்பராக இருக்குது. ஏன்னா 8ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 9க்கு 8ன்னு வந்துடும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0க்கு 8ன்னு வந்துருச்சு, அதே மாதிரி 9க்கு 8ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நமக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்களா, 9ஆம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் 3ஆம் நம்பர். ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து 9க்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம 9க்கு 3, 9க்கு 8ங்கிற இந்த நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 9க்கு 8, 9க்கு 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க, ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங். 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் வந்து 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா 62ன்னு வரணும், இல்லைனா 35ன்னு வரணும். ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 099. சரிங்களா, இந்த 099க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து 9ஆம் நம்பருக்கு அதிகம் மேட்ச் ஆகக்கூடியது 3, 5. அதே மாதிரி 0 வந்தாலும் 2ஆம் நம்பர் மேட்ச் ஆயிரும். அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்தால் 9ஆம் நம்பர் வந்தாலும் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆயிரும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் நம்ம இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும். சரிங்களா, உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான் பாருங்கள். 35க்கான வாய்ப்புகளும் இருக்குது. 99க்கு 35 வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 62க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 99 விட சின்ன நம்பர் தானே நமக்கு வரணும். ஏன்னா இருக்கிறது இது ஹையஸ்ட் நம்பராக இருக்குது. 999 வருது இல்லையா, அப்போ இது ரெண்டுமே பெரிய நம்பர் தானே. அப்போ இதை விட சின்ன நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால தான் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் 3 நம்பர், 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஆனால் எப்படி போட்டாலும் உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. 1 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.